ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஓன் கிரேட் ஹெல்லோட எபிசோடு 2 தான். எபிசோடு 1 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோ திரும்பி வந்துடுறான். வரப்போகிற குழப்பத்துக்கு ரெடி ஆகுறான். 3 நாளில் காட்ஸ் பூமிக்கு இறங்கி வருவாங்க. அப்போ நான் வேட்டையை ஆரம்பிக்கணும். நம்ம ஹீரோ நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு நினச்சிட்டு கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், போன ஜென்மத்தில் ஒருத்தன் இருந்தான், மார்க்கெட்டில் இம்மோர்டல் ரோப்பை கண்டுபிடிச்சி செம்ம பவர்ஃபுல்லான அபிலிட்டி யூஸர் ஆனான். என்னோட ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த ட்ரெஷர் இன்னும் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த ஃபயர் பவரால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆன்டிக்ல இருந்து எனர்ஜி ரேடியேட் ஆகுறது தெரியுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வருது. ஒரு சூட் போட்ட ஆள் பேர் சாங்டியான். அவன் சாங் குடும்பத்தோட தலைவன், சீஜுனோட அப்பா. அவன் கூட வயசான ஹூவாங் ஒரு ஆன்டிக் அப்ரைசரும் இருக்கான். சாங்டியான் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறாரு. அவன் சூஜின் கிட்ட யூஸ் ஆகிற ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணேன்னு சொன்னது ஞாபகம் வருது. சீஜின் நம்ம ஹீரோவை ஒரு முட்டாள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு சொன்னான். சாங்டியான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாரு. சாங்டியான் டாப்பிக்கை மாற்றி ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு அவரோட அனுபவத்தை வச்சு ஆன்டிக்ஸ் தேடலாம்னு சொல்கிறாரு. இந்த வயசானவர் ஆன்டிக்ஸை அப்ரைஸ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்கில்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பொருள் சும்மா வேஸ்ட்டு தான் வருத்தப்படுறாரு. சாங்குக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நான் இறந்து போனவங்களை கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட கனவுல அவங்க வந்து ஆன்டிக்ஸை தேட சொன்னாங்க. அதனால தான் அந்த வயசான ஹுவாங்க அப்ரைசலுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை. அந்த வயசானவர் சுற்றி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்துறாரு. அவர் அந்த பொருளை வாங்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அதை கையில் எடுத்துட்டு கடைக்காரர்கிட்ட எவ்வளோன்னு கேட்குறான். கடைக்காரரும் 10,000 கேட்குறாரு. ஹீரோ ஷாக் ஆகிடுறான். 10,000 ரொம்ப அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆன்டிக்கை பார்த்து கடைக்காரர்கிட்ட ஒரு கிராக்கை காட்டி அது ஒரு உடஞ்ச கயிறில் கட்டியிருக்குன்னு சொல்கிறான். இது சும்மா ஒரு நார்மல் கிராஃப்ட், இதுக்கு 100 தான் தருவேன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அந்த கடைக்காரருக்கு கோவம் வந்துட்டு அந்த ஆன்டிக்கை பிடுங்கிட்டு என் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாத போடான்னு நம்ம ஹீரோ திட்டிடுறாரு. அந்த வயசான ஹுவாங் கடைக்காரர்கிட்ட அதை பார்க்கலாம்னு கேட்டுட்டு அவரும் சாங்கும் அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அவனுக்கு உண்மையிலே வேணுங்கிற பொருளை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அந்த சின்ன கயிறு தான் இம்மோர்டல் ரோப்புங்கிற மேஜிக்கல் ட்ரெஷர்னு யாருக்கும் தெரியாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்றான். நம்ம ஹீரோ அந்த ரோப்பை பாக்கெட்டில் போட்டுட்டு போன ஜென்மத்தில் சாங் ஃபேமிலி எப்படி அவனோட சிஸ்டரை கடத்துனாங்கன்னு யோசிக்கிறான். அவங்க என்னோட டோக்கனை மட்டும் எடுக்கலை, என் சிஸ்டரோட பிளட்டையும் யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணால் சாங்டியான் கிட்ட அந்த வயசானவர் சொல்கிறாரு, இந்த பொருளில் ஸ்பிரிச்சுவல் ஆரா இருக்குன்னு. அங்கே சாங்டியான் கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ குறுக்கால வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சாங்டியான் கிட்ட நீங்கள் இந்த ஏரியாவில் ஆன்டிக் வாங்க வந்தீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவர் திரும்பி சிரிச்சுக்கிட்டு, நீ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ என்னோட பையன் ஜீஜுன் கிட்ட இருந்து உன்னோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அதை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் இவ்வளோ சின்ன ஆன்டிக்ஸை வாங்குறீங்களே, இது உண்மையிலேயே அவ்வளோ ஒர்த்தான்னு சந்தேகமாக கேட்குறான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்த கூட்டம்லாம் அந்த கடைக்கு ஓடி வருது. ஏன்னா அந்த வயசான ஹுவாங் ஒரு எக்ஸ்பர்ட்னு எல்லாருக்கும் தெரியும். இருக்கவங்களாம் ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் 12,000ன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் 20,000ன்னு சொல்கிறான். இதனால் அந்த கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சிஜுனோட அப்பாவுக்கு கோவம் வந்து நான் தான் முதல்ல வந்தேன்னு கத்துறாரு. ஆனால் கடை இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒருத்தன் 50,000 ஆஃபர் பண்ணுறான். கடைசியாக சாங் அதை வாங்கிடுறாரு. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸை விட 17,000 அதிகமாக கொடுத்துட்றாரு. அவருக்கு நம்ம ஹீரோ மேலே செம்ம காண்டாகுது. ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம ஹீரோ தான். அப்புறம் நம்ம ஹீரோ சாங் முன்னாடி சொன்ன ஃபேமிலியை பற்றி பேசுகிறான். ஒரு ஜீஜின் கிட்ட இருந்து அதை பற்றி கேட்டதாகவும் அதை பார்க்கணும்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ அவருக்கு காட்டுறான். பார்த்தா ஒரே செகண்டில் அந்த வயசான ஹுவாவுக்கு அது ஒரு உண்மையான ட்ரெஷர்னு தெரிஞ்சிடுது. அவர் அதை சரியாக பார்க்கலாம்னு கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ நக்கலா அதை மற்றவங்களுக்கு சும்மாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். சாங் அவனோட பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஆக்சஸை வாங்க பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதை மறுத்துடுறான்.
எனக்கு ஜீஜுன்னு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ கிளம்புறப்ப மிஸ்டர் சாங் அந்த டோக்கனை பார்க்க விடுறதுக்கு பதிலாக என்ன வேணும்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ ஃபோனை எடுத்துகிட்டு பணம் கேட்குறான். 1 நிமிஷத்துக்கு 1000, 5 நிமிஷத்துக்கு. இந்த ஆஃபர் பிடிக்கலனா நான் கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஆனால் மிஸ்டர் சாங் பணம் கொடுக்க ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு டோக்கனை கொடுத்துட்றான். மிஸ்டர் சாங் கிட்ட இருந்து பிடுங்கின காசை வச்சு அவன் பெரிய அளவில் தண்ணியையும் சாப்பாடையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோ இந்த சப்ளைஸ்லாம் 6 பெரிய நகரங்களுக்கு சேஃபாக வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறான். சுடோஜி சொல்கிறா, இந்த பிரிசன் ஒரு ஸ்டாட்ஸ் ஃபீல்டு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். உள்ளே வைக்கிற எந்த பொருளும் டைம்னால் மாறவே மாறாது. நம்ம ஹீரோ அப்புறமா ஃப்ரெஷ் சிக்கன் சாப்பிட்ணும்னா உயிரோடு இருக்கிறத பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறான். சுடோஜி மாதிரி ஒரு ஸ்பிரிட்டுக்கு இந்த மாதிரி பிளானை பண்ணுறதுல என்ன இருக்குன்னு நம்ம பையன் யோசிக்கிறான். கொஞ்சம் நிமிஷத்தில் இனிஷியல் பேமெண்ட் முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ அந்த 2 பேர்கிட்டையும் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறான். அதுக்கு பதிலாக மிஸ்டர் சாங் இந்த டோக்கனை எங்ககிட்ட விற்க முடியுமான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ 10 மில்லியன் கேட்குறான். இந்த டோக்கன் 1000 வருஷமாக எங்கள் ஃபேமிலிகிட்ட தான் இருக்குது, அதனால் இந்த விலை ஒன்றும் அதிகம் இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ரைசர் சாங் கிட்ட விலை பேசி பார்க்க சொல்கிறாரு. ஏன்னா அந்த டோக்கன் ஒரு பயங்கரமான ஆன்டிக். ஆனால் சாங் அவரை கண்டுக்காம உன்னோட ஹெல்ப்புக்கு நன்றின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங் ஜீஜுனை கால் பண்ணி நம்ம கிளான் ஆளுங்களை எல்லாம் உடனே ஒன்று சேர்ந்து ஆர்டர் போடுறாரு. அப்புறம் அவங்க பையன்கிட்ட சீக்கிரமாக போய் ஜியானையும் அவ சிஸ்டரையும் கண்டுபிடிச்சி அந்த டோக்கனோட இங்கே கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரு. அவருக்கு இருந்த பயங்கரமான கோபத்தில் அந்த பொண்ணையும் கொன்னுடணும்னு முடிவு பண்ணுறாரு. அவனோட முன்னோர்கள் கேட்ட அந்த இரத்த பலியை அவன் நினச்சி பார்க்குறான். ஆனால் இப்படி ஒரு சண்டை வரணும்னு தான் நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் சண்டைக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை கறந்துருக்கலாம்னு லேசாக ஃபீல் பண்ணுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் சூட்கேஸோட நின்றுட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் கிளம்ப ரெடின்னு சொல்றா. அங்க கிளம்புறப்ப ஒரு பொண்ணு அங்கிருந்து ஓடி வந்து நில்லுங்கன்னு கத்துறா. அவ பேரு பைசி, நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட டீச்சர். அந்த பொண்ணு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு டீச்சர் சொல்றா, நீ போகக்கூடாது, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.